நேற்றைய தினம் டெல்லியில நடைபெற்ற அகில இந்திய காவல்துறை அதிகாரிகளுடைய கருத்தரங்கில் திரு வருண்குமார் IPS அவர்கள் நாம் தமிழர் கட்சியை குறிவைத்து 36 லட்சம் வாக்குகள், அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 36 லட்சம் வாக்குகளை பெற்று மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சியாக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சியை ஒரு பிரிவினவாத இயக்கம் என்றும், அந்த இயக்கம் தொடர்ந்து அந்த பிரிவினவாதத்தை நோக்கிதான் செயல்படுவதாகவும் ஒரு அபத்தமான ஒட்டுமொத்த ஒரு பொய்யான ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இது எதை காட்டுகிறது என்றால், அவருடைய அதீதமான வெறுப்புணர்ச்சியும் அவருடைய அதீதமான காழ்ப்புணர்ச்சியும் தான் காட்டுகிறது. இப்போது இப்படிப்பட்ட ஒரு அரசு அதிகாரி, அதுவும் காவல்துறையில மிக முக்கிய பதவியில இருக்கக்கூடிய, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய பதவியில இருக்கக்கூடிய ஒரு அரசு அதிகாரி தன்னுடைய உள்நோக்கத்திற்காக தன்னுடைய பதவியை துஷ்பிரயோகம் செய்து தொடர்ந்து இம்மாதிரியான செயல்களை செய்து வருகிறார். அவர் தொடர்ந்து அந்த பதவியில் நீடிக்க அனுமதிக்கப்பட்டால் கண்டிப்பாக இதுபோல் மேலும் மேலும் பல்வேறு துஷ்பிரயோகமான சட்டவிரோத செயல்களை செய்ய முற்படுவார். இதற்கு பல்வேறு விதமான ஆதாரங்களும் காவல்துறையில் பதிவு செய்யப்பட்ட அந்த பொய் வழக்குகளையும் எங்களால் எடுத்துக்காட்ட முடியும். எனவே இன்றைய தினம் நாங்கள் காவல்துறை தலைமை இயக்குநருக்கு ஒரு புகார் மனுவை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். அதிலே அந்த புகார் மனுவை திரு இளைஞர் பாசனுடைய மாநில பொறுப்பாளர் இடும்பாவனம் கார்த்தி அவர்கள் அந்த புகார் மனுவை அனுப்பியுள்ளார். அந்த புகார் மனுவிலே நாங்கள் மேற்கண்ட சங்கதிகளை சுட்டிக்காட்டியதோடு உடனடியாக வருண்குமார் IPS அவர்கள் இப்போ தற்போது வகித்து வரும் திருச்சி புறநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பதவியிலிருந்து உடனடியாக மாற்றப்பட வேண்டும். மாற்றப்படுவது மட்டுமல்லாமல் அவர் சட்டம் ஒழுங்கை மேற்பார்வையிடும் வேறு எந்த விதமான பதவியிலும், ஏனென்றால் மீண்டும் வேறு பதவியில் நியமிக்கப்பட்டால் அவர் மீண்டும் இது போன்ற தன்னுடைய அதிகார துஷ்பிரயோகம் சட்டவிரோத செயலில் ஈடுபடுவார் என்பதால் அவரை நிர்வாக ரீதியான பதவியில் மட்டுமே அவர் மாற்றப்பட வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் அவர் மீது உரிய விசாரணை நடத்தப்பட்டு அவர் இதுவரை செயல்பட்ட செயல்பாடுகள், அதில் நடைபெற்ற சட்டவிரோத செயல்கள் அனைத்துமே உரிய விசாரணை நடத்தப்பட்டு தக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த புகார் மனுவை நாங்கள் தலைமை இயக்குனர், காவல்துறை இயக்குனர் அவர்களுக்கு அனுப்பியிருக்கிறோம். நாங்கள் இவ்வளவு நாள், அதாவது வருண்குமார் IPS அவர்கள் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி பல்வேறு செயல்களை செய்த போதும் நாங்கள் சட்டத்துக்குட்பட்டே நாங்கள் செயல்பட விரும்புகிறோம். இந்த புகார் மனுவின் மீது உடனடியாக காவல்துறை தலைவர் அவர்கள், தலைமை இயக்குனர் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம். அப்படி நடவடிக்கை எடுக்காவிட்டால் நாங்கள் உடனடியாக சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்வோம். இதுக்கு உரிய நியாயம், இதுக்கு உரிய தீர்வு கிடைக்கும் வரை எங்களுடைய சட்ட போராட்டத்தை நாங்கள் தொடர்வோம்.